அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று நம்மால் முடியும், இதுதான் தலைப்பு. நண்பர்களே, ஒரு நிகழ்வின் வாயிலாக இந்த தலைப்புக்கான ஜஸ்டிஃபிகேஷன், நியாயத்தை சொல்ல முற்படுவோம். ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் நேர்ந்த சில தவறுகளால் 50 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. சரி, மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தார். அப்போது சற்று பெரிய மனிதர் போல் தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார். இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவர், எனது தொழில் நஷ்டமடைந்து விட்டது, எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது, மிகவும் மனம் உடைந்து போய்விட்டேன் என்று பதில் கூறினார். எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார் அந்த பெரியவர். 50 கோடி ரூபாய் என்றார் இவர். அப்படியா, நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை இவர் சொன்னார். கேட்டவர் அசந்து போனார். சரி, 50 கோடி பணம் கொடுத்தால், உங்களிடம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடுமா என்று கேட்டார் பெரியவர். உடனே முகமலர்ச்சியுடன் இவர், ஆமாம், எல்லாம் சரியாகிவிடும் என்றார். பின்னர் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி, இந்தாருங்கள், இதில் 500 கோடிக்கு செக், நீங்கள் கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சமாளியுங்கள். ஆனால் 1 வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துவிட வேண்டும். அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை, பேங்க் செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு அந்த பெரியவர் சென்று விட்டார். அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் தலைவர் வேக வேகமாக தன் அலுவலகத்துக்குள்ள தன்னுடைய அறைக்கு சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார். பிறகு தன் உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார். ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தனர். கூட்டத்தில் வந்து அவர் பேச ஆரம்பித்தார். செக் வாங்கி அந்த நபர், நண்பர்களே, நமது நிறுவனத்தில் 50 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்போது என்னிடம் 500 கோடி ரூபாய் அளவுக்கு, 500 கோடி ரூபாய்க்குண்டான செக்கை அவர் சொல்லுகிறார் இருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை நான் தொடமாட்டேன். இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது, எதனால், எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு வேலைகள் எல்லாம் வேகமாக நடந்தன. தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன. மிகச் சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார். அவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது. மிகச் சரியாக 1 வருடம் கழிந்தது. கணக்குகள் அலசப்பட்டன. அதிகபட்சமாக 550 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருந்தது அவருடைய நிறுவனம். அடுத்த நாள் விடியற்காலை அந்த செல்வந்தர் கொடுத்த அதே 500 கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு, அவர் கொடுத்த அதே செக், அதை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார். சென்ற வருடம் அமர்ந்த அதே சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார். காலை நேரமாதலால் பனிமூட்டத்துடன் இருந்தது.
சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்டத்தின் ஊடே மெல்லியதாக தெரிந்தது. சில வினாடிகளில் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார், அந்த செல்வந்தரை காணவில்லை. இவர் சென்று அந்த பெண்மணியிடம், எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் என்று கேட்க, அதற்கு அந்த பெண்மணி சற்று பதட்டத்துடன், உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்று கேட்க, இவர், இல்லையம்மா, ஏன் கேட்கிறீர்கள் என்றார். இல்லையா, அவர் ஒரு பைத்தியம், அதாவது மனநிலை சரியில்லாதவர். செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்று சொன்னார்கள். சற்று நேரம் இருவருக்கிடையே அமைதி. ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச்சு வரவில்லை. நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும். அதுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறது, அதுதான் நிதர்சனம் என்று நினைத்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். அப்போதுதான் நாம் நமது வாழ்வில் முன்னேற முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம்.